செய்தியாளர் மாரியப்பன் மருத்துவமனையிலிருந்து நேரடி தகவல்களை வழங்க இருக்கிறார். வணக்கம் மாரியப்பன், தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மெர்சி. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று மதியம் 1:55 அளவுல காலமாயிருக்கிறார். அவர் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். சில வாரங்கள் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அவர் திரும்பியிருந்தார். இந்நிலையில் தான் கடந்த 1ஆம் தேதி அன்று நல்லக்கண் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலையில ஏற்ற தாழ்வுகள், அதாவது அவருடைய உடலானது ஏற்கனவே வயது மூப்பு காரணமாக இருக்கிறார். 101 வயதை எட்டியிருந்தார். அவருக்கு வயது மூப்பு காரணமாக அவருடைய உடல்நிலையில ஏற்ற இறக்கங்கள் இருந்து வந்தன. வழக்கமாக மருத்துவமனையில மருத்துவர்கள் சிகிச்சைகள் அளிக்கும் பொழுது அதனை உடல் ஏற்றுக்கொள்ளும் வகையில இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக அது செயல்படுத்தும். உறுப்புகள் செயலிழந்தாலும் சரி, சிகிச்சைகளுக்கு உடல் ஒத்துழைக்க வேண்டும். அவ்வாறு ஒத்துழைக்கும் பொழுதுதான் அடுத்த கட்டமாக அது நலமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வயது மூப்பு காரணமாக தொடர்ச்சியாக இவருக்கு சிகிச்சை அளித்தும் கூட, நல்லக்கண் அவர்களுக்கு சிகிச்சை அளித்தும் கூட அதிதீவிர கண்காணிப்பிலும் தொடர்ச்சியாக இருந்து வந்தார். இந்நிலையில் தான் நேற்று முதல் அவரது உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு உறுப்புகளும் செயல் இழந்தன. குறிப்பாக சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு உறுப்புகள் செயலிழந்ததன் காரணமாக தீவிர கண்காணிப்பில் இருந்த போதும் வயது மூப்பு காரணமாக உடல் ஒத்துழைக்காதன் காரணமாக அவர் இன்று மதியம் 1:55 அளவுல காலமாகி இருக்கிறார் என மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தொடர்ச்சியாக இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு பல்வேறு தலைவர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தோழர் நல்லக்கண் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று மாலை சுமார் 5 மணி அளவுல இங்க அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து நல்லக்கண் அவர்களுடைய உடலானது நேரடியாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாலன் இல்லம், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக நாளை மாலை 3 மணி வரை அவருடைய உடலானது வைக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து ஏற்கனவே அவர் தன்னுடைய உடலை அவர் பல்வேறு போராட்டங்கள்ல 18 வயதிலேயே தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியில இணைத்துக் கொண்டவர். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் அவர் பிறந்த பொழுது 1925, தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் அவர் பிறந்தார். அவர் 18 வயதில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு பல காலம் சிறையில் இருந்தவர். இந்திய விடுதலையின் போது கூட அவர் 7 ஆண்டுகள் வரை சிறையில் இருந்திருந்தார். அவர் பின்னர் அங்கிருந்து வெளியே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் வாழ்விலும் தன்னுடைய தூய்மையான அரசியலின் காரணமாக பல்வேறு தரப்பினர் மத்தியிலுமே நல்லக்கண் அவர் பெயருக்கு ஏற்றார் போல ஒரு நல்ல மனிதராகவே வாழ்ந்து வந்தவர் தோழர் நல்லக்கண் அவர்கள். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் பல்வேறு விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அரசு சார்பில் தகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அது போல பல்வேறு கட்டங்கள்ல தனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நிதியும் கூட, உதவித்தொகையும் கூட திரும்ப அரசிற்கு, பொதுமக்களுக்கு, விவசாய சங்கங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில திருப்பி அளித்திருக்கக்கூடிய ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனிதர் என்று கூட அவரை கூறலாம். அப்படிப்பட்ட அவருக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக இன்று மாலை முதல் நாளை மாலை வரை, இன்று மாலை சுமார் 5 மணி முதல் நாளை மாலை வரை அவருக்கு அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பாலன் இல்லத்துல அவருடைய உடலானது வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தது போல சுயநலமின்றி வாழ்ந்த நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய உடலையும் ஏற்கனவே சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கியிருந்தார். அதாவது உடல் தானமாக வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில நாளை மாலை சுமார் 3 மணிக்கு மேல் அவருடைய ஊர்வலமானது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இல்லத்திலிருந்து தோழர்களுடைய முன்னிலையில் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக சென்னை மருத்துவக் கல்லூரியில அவருடைய உடலானது இந்த மாணவர்களுடைய அந்த இதுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. இப்போதைக்கு இந்த தகவல்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல இந்த மருத்துவமனையிலிருந்து இன்னும் சில மணி நேரங்கள்ல நல்லக்கண் அவர்களுடைய உடலானது பாலன் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. நல்லக்கண் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட தமிழகத்தினுடைய மிக மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக மூத்த தலைவராக இருந்தவர். மாநில செயலராக பதவி வைத்திருக்கிறார். தேசிய அளவிலும் கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்புகளை வைத்தவர். ஆகையால் பல்வேறு தலைவர்களும் வரக்கூடும் என்பதால் இன்றிலிருந்து சுமார் 24 மணி நேரம் வரை, நாளை மாலை வரை அவருடைய உடலானது பாலன் இல்லத்துல பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் மூத்த அரசியல் தலைவர்களுடைய அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட இருக்கிறது. நன்றி மாரியப்பன்.